எம்ஜிஆர் எப்படி உருவானது தெரியாது, திமுக எப்படி உருவாச்சு தெரியாது, நாம் தமிழ் எப்படி உருவாச்சு தெரியாது. எதுவும் சாட்டை முருகா, அடுத்தவனுக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்கிற உனக்கு என்ன தெரியும்? முதல்ல உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்க என்னத்தை சாதிச்சிட்டீங்க அரசியல்ல இவ்வளவு காலத்துக்கு? இல்ல வரும் 35 லட்சம் ஓட்டு. அந்த ஓட்டு கூட விஜய் ரசிகர்களை, விஜய் என் தம்பி தம்பி என்று சொல்லி விஜய் ரசிகர்களை கம்பி போட்டு வளைச்சு தானே நீங்க வாங்கினீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு வார்டு கவுன்சிலர் மெம்பர் கூட உங்களால் ஜெயிக்க தெரியல. இதுல அடுத்தவனுக்கு அது தெரியுமா இது தெரியுமா, கக்கனை தெரியுமா, காமராஜர் தெரியுமா, விக்கல தெரியுமா, விமலதாச தெரியுமான்னு கேட்கிற உங்களுக்கு என்னடா தெரியும்? நீங்க என்னடா அப்படி சாதிச்சிட்டீங்கன்னு கேட்டா, டிஎம்கே காலில் விழுந்துட்டீங்க. டிஎம்கேல கொத்தடிமை வேலை செய்யறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறீங்க. மூதேவி உங்களோட செய்தி தொடர்பாளர்கள் உங்களோட விவாத மேடைகள்ல உங்களோட கட்சி சார்ந்தவங்களே வச்சு செய்யறாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு வீடியோ போடுறது இல்லை. மூதேவி கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்கிறானுங்கள். இந்த நேற்று நடந்த இளைஞர் அணி மாநாடு அது இது வந்து கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட்டு போட்டு விஜய் என்ன செய்யறாரு? ஓகே, விஜய் காலையில் அங்க போனாரா அதுக்கு ஒரு வீடியோ, இங்க போனாரா இதுக்கு ஒரு வீடியோ, குனிஞ்சு நின்றாரா அதுக்கு ஒரு வீடியோ, நிமிந்து நின்றாரா அதுக்கு ஒரு வீடியோ. இப்படி காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ஈரம் பிழைப்புங்க ஈழத்துல இருக்கிற எங்களுக்கு இப்பதான்டா தெரியுது. உங்களுக்கு அரசியல் பற்றி ஒரு அடிப்படை புரிதலே இல்லையடா மூதேவிகளா. நீங்க ஆட்சியை பிடிக்கணும்டா முதல்ல மோத வேண்டியது நீங்க ஆளுங்கட்சியோட தானடா. அப்பதானே ஆட்சியை பிடிக்கலாம். இல்லைன்னு சொன்னா எதிர்கட்சியோட மோதுங்கடா, எதிர்கட்சியில உட்காந்துட்டு அப்புறமா ஆட்சியை பிடிக்கலாம்னு சொல்லி அதை விட்டுட்டு நேற்று கட்சி தொடங்கின ஒரு சினிமாக்காரனை பார்த்து இப்படி பதறீங்களே. அவன் கூத்தாடி, அவன் தற்கூறி, அவன் தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி இப்படி எதுவுமே தெரியாதவங்களை பாட்டு இப்படி குதிக்கிறீங்களே, கதறீங்களே. இப்ப இதுல யாருக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு நாங்கள் யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தாண்டா எதுவுமே தெரியல. இதுல யாரு தற்கூறி சொல்லுவாங்க? யாரா நீங்கிட்டே இப்படி கேவலமானவங்களாடி? கேட்டா சொல்றாங்க விஜய் வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒன்றுன்னு சொல்லிட்டாராம். ஆனா மூதேவி இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தாரு, அந்த மனுஷன் என்னடா சொல்லி கொண்டு வந்தது? தேமுதி தாக்கான்னு சொல்லி கொண்டா வந்துச்சு? இல்ல. தேசிய முற்போக்கு திராவிட தமிழ் தேசிய கட்சி என்றா சொல்லி கொண்டு வந்தது? இல்ல. ஒன்லி தமிழ் திராவிட கட்சி தான் சொல்லி கொண்டு வந்தது. அந்த மனுஷன் அதுக்குடா போட்டு கடி என்று கடிச்சிங்க. விஜயகாந்துக்கு அது தெரியுமா இது தெரியுமா, காலில் கிடக்கிற கட்ட விரல் அதுக்கு வருமா இதுக்கு வருமானு சொல்லி கட்ட வார்த்தையில திட்டுனீங்களே ஏன்டா? இதெல்லாம் போக சரி, இவங்க திராவிடம்னு சொல்றாலும் திட்டுறாங்க, தமிழ் தேசியம் என்று சொன்னாலும் திட்டுறாங்க. நாங்க புதுசா ஒரு ரூட்ல போய் இறங்குவோம்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போய் இமயமலைக்கு போய் நெத்தியில பட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்து நான் ஆன்மீக அரசியல் செய்ய போறோம்னு சொல்லி வந்து இறங்கின அந்த மனுஷனையும் போட்டு கிளி என்று கிழிச்சிங்களே. சந்தி ஆனன்று ரோட்டானன்று கிடைக்கிற முட்டு சந்தில எல்லாம் மைக்க செட்டு போட்டு அந்த ஆலயம் அந்த குடும்பத்தையும் போட்டு கிளி என்று கிழிச்சிங்களே. அந்த பிள்ளைகளையும் அந்த நடிகர்களையும் போட்டு நடு ரோட்ல வச்சு நார கிழிச்சிங்களே. அதேண்டா இதுதான் கூட அரசியல். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ன நினைக்கும்? எங்களுக்கிட்ட எவனுமே வளர்ந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போடுற பிஸ்கட்டையும் எலும்பு துண்டையும் வாங்கி தின்னுட்டு அவங்களுக்கு அடிமை வேலை செய்யறதாண்ட உங்களோட பிழைப்பு காலங்காலமா நமக்கு இப்பதான் தெரியுது. அதுக்கேண்டா தலைவர்ற படத்தை வச்சிருக்கு? தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்துக்காக ஒரு தரம் சாகலையா? அவங்க படத்தை வச்சு இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணுங்கடா, போய் அண்டி பிழைக்கிற அரசியல். சரி, இப்படி ரஜினிகாந்த் திட்டுறாங்களே, ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கு, இப்படி ரஜினிகாந்த் திட்டுறாங்களே, இவங்க உண்மையிலேயே வீரமானவர்கள் தான், விவேகமானவர்கள் தான், உண்மையிலேயே மண்டியிடாத மானமும் வென்று விடாத வீரமும் கொண்டவங்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா விஜய் மாநாடு நடத்தி அடுத்த நாள் போய் அந்த கையை பிடிச்சுட்டு பல்ல காட்டி கொண்டு போட்டோ போடுறாங்க. இதுவாடா உங்களோட தமிழ் தேசியம்? இதுவாடா உங்களோட வென்று விடாத வீரம், மண்டியிடாத மானம்? எதுக்குடா இந்த மானம் கட்ட பிள்ளை?